சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க தன்னுடைய தோழமை கட்சியான தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் நிற்கின்ற காரணத்தால அதை சொல்வதற்கு அவர் இன்றைக்கு மறுத்துவிட்டார், சொல்ல தயங்கிவிட்டார். அதுக்கு பதிலாக சொல்றார், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று. எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதேபோல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் ஐடி விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக் கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. காண்ட்லா துறைமுகம் என்று குஜராத்தில் இருக்கிறது. அதானியுடைய துறைமுகம் சுதந்திரமான துறைமுகம். அங்கிருந்துதான் நிறைய போதைப் பொருட்கள் வெளியே வருகின்றன என்பது அகில இந்திய ரீதியிலேயான குற்றச்சாட்டு. அதனுடைய கடைமடை பகுதிதான் தமிழ்நாடு. எனவே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே அந்த போதைப் பொருட்கள் பல அளவுக்கு சென்றிருக்கும். ஆனால் தமிழ்நாடு என்பது கடைப்படை பகுதியாக இருப்பதாலே நம்முடைய காவல்துறையும் அங்கே உள்ள செக் போஸ்ட் போன்றவற்றிலும் இயன்ற அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அந்த தடையை மீறி ஒரு சில போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அதையும் இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு சொல்றார், பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று. எங்கேன்னு சொன்னா உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். இதனால் எங்களுடைய காவல்துறையினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகளிலே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்டு அது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் மாணவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். இப்ப சொல்றாரு 276 படுகொலைகள் இந்த 75 நாள்ல நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை படுகொலைகள் என்பதை எங்களுடைய டிஜிபி புள்ளி விவரத்தோடு சொல்லி இருக்கிறார். அந்த புள்ளி விவரத்தை மறுத்து ஏதாச்சும் புள்ளி விவரத்தை எடப்பாடி சொல்லியிருந்தால் அது நியாயம். உங்க ஆட்சியிலே இத்தனை படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்பதையும் ஒவ்வொன்றையும் புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்லி இருக்கின்றோம். எனவே அதிமுக ஆட்சியை விட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இன்னைக்கு பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்கள்ல நாங்கள் சர்வேயை நம்புவதில்லை. ஆனால் சர்வேல 80% பெண்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்பவுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமானரான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இரவு 11 மணியானாலும் பெண்கள் பேருந்திலே வந்து இறங்கி நடந்து கிராமத்திலே செல்லுகிற காட்சியை காடுகிறோம். எனவே நீங்களும் பத்திரிகை நிருபர்கள் இருக்கிறீர்கள், எந்த ஊருக்கு வேண்டும் என்றாலும் போய் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கலாம். ஆனால் அதை எங்களுடைய காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். விழிப்புணர்வோடு இந்தியாவிலே பணியாற்றுகிற காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையாகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு மறந்து போய்விட்டது. அப்புறம் அவர் பிரச்சார பயணத்தை தொடங்கினார். கடந்த மாதம் ஒரு 3-4 நாள் பிரச்சார பயணம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அதிலேயும் தோல்வி. பிரச்சார பயணத்திலே தோல்வி கண்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப திருப்பி தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. காரணம் எலெக்ஷன் போய்த்தான் ஆகணும், அதனால போவாரு. ஆனால் மக்கள் எடப்பாடி பழனிசாமியையோ அவர்களுடைய கொள்கையோ நம்ப தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள்
இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான தலைமை நமக்கு வந்துவிட்டது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறிவிட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சித் தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒற்றை இலக்கம் எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு தான் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். அதுபோல நிறைய புதிய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதனால அவருக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. அவங்க நம்மளோட போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு இல்லாம செஞ்சிருவாங்களோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. எது எப்படி ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறோம். வரப்போகிற தேர்தலிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல 200 தொகுதிகளுக்கு மேலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அந்த அளவுக்கு எங்களுடைய கூட்டணி நல்ல பலம் வாய்ந்த கூட்டணி, மக்களிடத்திலே இன்றைக்கு வரவேற்பை பெற்றிருக்கிற கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவங்க கேஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. பெண்களுடைய ரகசியம் காப்பாற்றப்படுவதாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் இன்றைக்கு அதிகமான நம்ம பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். அதுதான் உண்மை. கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரகசியம் காக்கப்படவில்லை. புகார் கொடுக்க வந்த பெண்ணையே காண்பித்து அவர்களே மீதே வழக்கு போட்டு அதற்கு பிறகு போராடித்தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டது. எனவே இன்றைக்கு இந்த அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தாலே அவர்கள் இன்றைக்கு இங்கே வருகிறார்கள். அடுத்து இந்த வரியெல்லாம் உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் இப்ப சொல்லியிருக்கிறாரு. அதை ஒன்றிய அரசு 15வது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் 2022-23 ஆண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கான தகுதியை பெறும் பொருட்டு 2021-22 ஆண்டில் சொத்து வரி தள விகிதங்களை ஃப்ளோர் ரேட்ஸ் அறிவிக்க செய்ய வேண்டும். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரி வீதத்தை உயர்த்திட வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்துள்ளது. எனவே அதுக்கு காரணம் ஒன்றிய அரசை தவிர நாங்கள் அல்ல. எனவே அந்த ஒன்றிய அரசை போய் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒடிசா மாநிலம் அது அமைதியாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அங்கு எத்தனை கலவரங்கள், எத்தனை கலாட்டாக்கள் போய் பாருங்கள் தெரியும். இதுதான் பாஜகவினுடைய உண்மை முகம். எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்குகிறது. இங்கே எந்தவிதமான அதிருப்திகளுக்கு இடமில்லை. எனவேதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. இதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஆதாரத்தோடும் புள்ளி விவரங்களோடும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அவருக்கு ஆதாரமும் கிடையாது, புள்ளி விவரமும் கிடையாது. எனவே அது எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு நேர்காணலும் பேச்சுவார்த்தை இருக்கு. அதுக்குள்ள முடிச்சிருவோம். அதாவது நீங்க வெளி மாநிலம் தான் கடத்தி கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. காவல்துறை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. காவல்துறை கட்டுப்படுத்த தவறவில்லை, கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் இங்க தமிழ்நாட்டில் சம்பவங்கள் குறைவு. குஜராத்திலிருந்து வருது, பல மாநிலங்களிலே அந்த வழக்குகள் அதிகம். ஆனால் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுவதால் தான் போதைப்பொருள் வழக்குகள் இன்றைக்கு குறைவு. அங்கே போதைப்பொருள் நடமாட்டமும் குறைவு. ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு பதிலா ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாமே இருக்கிறது. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்புக்குத்தான் அவர் அடிபணிவார், மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், எங்களுக்காக 96 குரல் கொடுத்தவர். அவரை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது.
இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை எல்லாமே இன்னைக்கு வந்து அங்க டெல்லியில போய் ஆஜராயிருக்காங்க. எத்தனை நாளா ஏன் கடைசி நேரத்தில் வந்து நீங்க எப்படி பண்றீங்க? இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காங்களா? அதாவது இன்னொரு கட்சியினுடைய தலைவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமானவர் செந்தில் பாலாஜி மீது சில குற்றச்சாட்டுகளை சொன்னதால் அமலாக்கத்துறை அழைத்திருக்கிறது. அதற்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் திறமையும் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. அவர் அதுக்கு தகுந்த விளக்கத்தை அங்கே தருவார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் ஆதரவு சொல்லியிருக்கிறதாகவும் காலம் இதுக்கு தகுந்த பதிலளிப்பதாகவும் சொல்றீங்கன்னு சொல்லல புரியாது. டாஸ்மார்க்ல தினமும் வந்து 15 ஊழல் நடந்திருக்கு. ரஜினிகாந்த் டாஸ்மார்க்ல ஊழலே ஊழல் வந்து 2021 முன்னால் இந்த கணக்கை தாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கள்கிட்ட எல்லாம் எந்த ஊழலும் எங்க ஆட்சியில கிடையாதுங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உண்மைக்கு புறமான தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறதாகவும் காலம் காத்திருக்கு அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாவே அந்த கட்சி தோக்கும், எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வரும் என்பதற்கு இதை ஒரு மறைமுக அடையாளமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.